ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தொடர்ந்து சாஃப்ட்வேர் சம்மந்தமாக மட்டும் முன்னாடி வீடியோ போட்டுருந்தோம். அப்புறம் கொஞ்சம் இடையில டைம் இல்லை, அதனால் அதே வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாஃப்ட்வேர் சம்மந்தமாக இல்லாமல் எம்பெடட் பற்றி நம்ம கொஞ்சம் டீச் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா, இதெல்லாம் வெயிட் செல், இது வெயிட் செல், இது வந்து வெயிட் டிரான்ஸ்மிட்டர், அண்ட் இது வந்து எஸ்எம்பிஎஸ். ஸோ இதில் நம்ம சிம்பிளாக இப்போ என்ன பார்க்கலான்னா, அந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேவை நம்ம ஆர்டினோ மெகாவோட எப்படி கனெக்ட் பண்ணுறன்றதை மட்டும் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே இங்கே இருக்க காமன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். இது ரிலே, அண்ட் இது 4x4 டாட் மேட்ரிக்ஸ், அண்ட் இது எல்சிடி கிறிஸ்டல் டிஸ்பிளே. இது I2C கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுது. இதை ஏன் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து பின்னு வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இது 4 இல்லை. இந்த லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ பின்ஸ் இருக்கும். லைக் D1 D2 இந்த மாதிரி அப் டு ஒரு D7 டிபெண்ட் அப்பான் போயிட்டே இருக்கும் ஏரியாவும் ஒரு டிஸ்பிளேக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம I2C வந்து 4 பின் தான் இருக்கும். நம்ம சிம்ப்ளிஃபிகேஷனுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ட் கிரவுண்டு அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். கிரவுண்டு ப்ளஸ் VCC, SDA அண்ட் SCL. SDAனா சீரியல் டேட்டா, அண்ட் SCLனா சீரியல் கிளாக் ட்ரான்ஸ்மிஷனுக்காக 2 லைனு. ஸோ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இங்கே க்ரீன் அண்ட் பர்பிள் ஒயிட் போகுது இல்லையா, இது 2 தான் வந்துட்டு நமக்கு இது. ஸோ இந்த ப்ளூ கலர் வயரை நம்ம ஆர்டினோவில் SDA இருக்குது, இங்கே SDA இருக்குது. இந்த ப்ளூ கலர் வயரை நாம் ஆர்டினோ மெகாவில் SDAவில் கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி SCL லைனை இதோட SCL லைனில் கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் ப்ளஸ் VCC ப்ளஸ் 5 வோல்ட் இல்லைன்னா 3 வோல்ட் கொடுக்கலாம். நம்ம 5 வோல்ட் இங்கே போகுது இதுக்கு. அண்ட் கிரவுண்ட் வந்து காமன் கிரவுண்ட் இங்கே கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் ஜஸ்ட்டு. ஸோ நம்ம பவர் கனெக்ட் பண்ணிக்கலாம். பவர் ஆன் ஆயிடுச்சு. இதுதான் என்டர் பாஸ்வேர்டு. இதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் 0ன்னு வச்சுருப்போம். ஆக்சஸ் கிராண்டட். ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக எப்படி ஆன் ஆஃப் பண்ணுறேன்னு இருக்கோம். ஸோ இப்போ இதோட கோடிங் பார்ட்டுக்கு நம்ம வரலாம். இதுதான் நம்மளோட கோடிங். இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு அன்வான்டாக கொஞ்சம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இது சர்வர் ஃபைல். ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் வயர் அண்ட் லிக்விட் கிறிஸ்டல் ஹெடர் ஃபைலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்கெட்சில் போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரி எடுத்து மேனேஜ் லைப்ரரி கொடுத்து அங்கே இந்த ஃபைலில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியே ஃபைல் வரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால எனக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. ஸோ அடாப் பை அடாப் ஃப்ரூட் இது ஓகே, ஆனால் வித் I2Cன்னு இருக்கிறதுனால I2C சேர்த்து போடுங்க. ஸோ ஜஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அண்ட் எல்சிடி வந்து இனிஷியலைஸ் ஆகுதான்னு பார்க்குறோம். ஸோ இதில் என்னென்னா, நம்ம கொஞ்சம் வந்து இந்த லைன் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் வேர்ட்ஸில் வந்து சப்போர்ட் பண்ணும். அப்படி ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன்லாம் எடுத்து விட்டுட்டு, இந்த சீரியல் பிரிண்ட் எல்லாம் நோயெல்லாம் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் இதை மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. LCD.init போட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கோங்க. பேக்லைட் ஆன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுறோம் 01 கசர் நெக்ஸ்ட்டுக்கு. அண்ட் லூப் ஜஸ்ட் டிலே மட்டும் ஆட் பண்ணுறோம். இந்த டிஸ்பிளே உடனே ஆஃப் ஆகிறாங்க. அவ்வளோதான் இது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து இது பொட்டன்ஷியல் மீட்டர். இதை ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம இதோட பிரைட்னஸ் வந்து வேரி பண்ணிக்கலாம்.